ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இல்லை விரத டைமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மஷ்ரூம் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா உரித்து ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1/4 மூடி தேங்காய் அதையும் நல்லா வதக்க விடுங்க. வதங்கிட்டுருக்கட்டும். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தேங்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாய் உள்ளே சேர்த்திட்டு 2 குழிக்கரண்டி போல் கறி மசாலா தூள்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து செலவு பொடின்னு சொல்லுவாங்க. 2 குழிக்கரண்டி நிறையா உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதை அப்படியே ஆற விடுங்க. எண்ணெயில் வதக்கிட்டு அது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் 1/4 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுனாலும் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி குழம்பு வைக்கும்போது தேங்காய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கினதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கிற காளானை நல்லா தண்ணியில் அலசிட்டு உள்ளே சேர்த்திக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயிலே வதங்க விடுங்க. அது ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை உள்ளே புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் காளான் எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பை இப்போவே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் கலருக்கு வேணுன்னா சேர்த்திக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து ஆற வச்சுருந்த அந்த செலவு அதை வந்து நல்லா மையம் அரைச்சி உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திரியாக வந்து அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி மாதிரி கலந்து வச்சு குக்கரில் விசில் போட்டு ஒரு 5 விசில் இல்லைன்னா 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. காளான் வந்து கரைஞ்சி போயிடாது. இப்போ வர காளானில் நல்லா இறுக்கமாக தான் இருக்குது. மணக்க காளான் தண்ணி குழம்பு ரெடிங்க. சுட சுட இட்லி, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நாங்கள் இன்றைக்கி இட்லி செஞ்சுருக்கோம். சுட சுட இட்லி எடுத்து போட்டு அதில் இட்லி மூழ்கிற அளவுக்கு குழம்ப விட்டு அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.